Hello all, welcome back to my channel Divi Bites. Hope you all are doing good. இன்றைக்கி vlog பார்த்திங்கன்னா ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி நான் வந்து மருதாணி வச்சுருந்தேன். ஒரு கை பார்த்திங்கன்னா சூப்பராக சவந்திருக்கு, ரைட் ஹேண்டு. லெஃப்ட் ஹேண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சவந்திருக்கு. இதுக்கு ரீசன் என்னென்னா, ஒரு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது வந்துட்டு நான் நார்மல் மருதாணி லீவ்ஸ் அரைச்சி வச்சுருந்தேன். ரைட் ஹேண்டில் இருக்கிறது வந்து மருதாணி, அது கூட சேர்ந்து இந்த பாக்கு, நம்ம வெத்தலை போடுவோம்ல, அந்த பாக்கு இருந்தது வீட்டில், அந்த தண்ணி அரைச்சி வச்சுருந்தேன். அது நல்லா சவந்திருக்கு. ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மருதாணி எப்பெல்லாம் நம்ம அரைக்கிறோமோ இந்த பாக்கு வந்து கூட சேர்த்து அரைச்சிக்கலாம், நல்லா வரும். இது வச்சு முடிச்சுட்டு மத்தியானம் வந்து சாப்பிட்டு படுத்துட்டேன். ஈவினிங் அம்மா வந்து சரி டீயே கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டீ கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தாங்க. கூடவே இந்த ஜாம் பன் வச்சுருந்தாங்க. எனக்கு அப்படியே அந்த ஸ்கூல் டேஸ் மெமரிஸ் வந்துருச்சு. ஸ்கூல் டேஸில் தானே நம்ம இப்படி பன் வாங்கி சாப்பிடுவோம், இப்போல்லாம் கிடைக்கிறதே இல்லை. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நைட் சாப்பிட்டு நான் வந்து நைட் ரொட்டீன் பார்க்க வந்துட்டேன். இது வந்து ஒரு சின்ன டிப் தாங்க. ஐப்ரோ முடி யாருக்கெல்லாம் வளராமல் இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த டிப்பு ஃபாலோ பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஐப்ரோ பென்சில் இருக்கல, ஐப்ரோ பென்சிலோட ஹெட்டில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ப்ரஷஸ் உள்ள ஐப்ரோ பென்சிலாக பார்த்து வாங்கியிருந்தேன். அது கூடவே வந்து தேங்காய் எண்ணெய். ஃபர்ஸ்ட் ஐப்ரோ பென்சில் எடுத்துகிட்டு நம்ம ஐப்ரோஸ் மேலே நல்லா இப்படி சீவி எடுத்துக்கணும். ஸோ தட் நல்லா மசாஜ் கொடுக்கும். நல்லா இப்படி கோம் பண்ணிக்கணும். ஒரு கரெக்டான ஷேப் அண்ட் அந்த செல்ஸ் அந்த இடத்துலலாம் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் நல்லா சீவி எடுக்கிறதுல. ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இது பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஆயில் மசாஜ் கொடுத்துப்பேன். நார்மல் தேங்காய் எண்ணெயோ இல்லை வேறு எண்ணெயோ. அடுத்த நாள் வந்து டீடாக்ஸ் டே. ஸோ காலையிலே வந்துட்டு அம்மா வந்துட்டு நீ ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, ஃப்ரூட்ஸு சாப்பிட்டுக்கோ இன்றைக்கி ஒரு நாளைக்கு. நம்ம டெய்லி சாப்பாடு தானே சாப்பிட்றோம், ஃப்ரூட்ஸ் ஒரு நாள் சாப்பிட்டா என்னன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்லிட்டாங்க. ஃப்ரூட் சாலட் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு மாதுளம்பழம், ஆரஞ்சு, கிரேப்ஸ் எடுத்துருந்தேன். அப்புறம் வந்து இந்த நட்ஸ் இருந்தது, ஸோ கிஸ்மிஸ்ஸு கொஞ்சமாக, அப்புறம் இந்த முந்திரி பருப்பு, அப்புறமா அடுத்து வந்துட்டு இந்த பாதாம் பருப்பு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு சாலட் மாதிரி பண்ணிக்கிட்டேன், ஃப்ரூட் சாலட் மாதிரி. கூடவே பனானா மறந்துட்டேன். பனானா எடுத்துகிட்டு வந்து அதையும் கட் பண்ணி கூடவே ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் கட் பண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கிட்டேன் பவுலில். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நான் வந்துட்டு ஹனியை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் இன்னும் டேஸ்ட்டாக நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த ஃப்ரூட் சாலட் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வெளில உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக சாப்பிட்ருந்தேன். காலையில் பாருங்கள் வெயில் நல்லா சுரீர்னு அடிக்குதா. அந்த வெயிலில் வேடிக்கை பார்த்துட்டு பக்கத்தில் குருவியெல்லாம் கத்திட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் இந்த ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டேன். ஃப்ரூட் சாலட் சாப்பிட லாஸ்ட்டில் வந்து எனக்கு ஃபுல்லாகிடுச்சு வயிறு ஒரு மாதிரி. ஸோ எப்படா இதை தீக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கஷ்டப்பட்டு நானே சாப்பிட்டேன். அங்கே இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு செடிகள்லாம் சூப்பராக வளர்ந்து வந்திருந்தது. அதை ரசிச்சுட்டே அப்படியே அதை பார்த்துக்கிட்டே நான் வந்து சாப்பிட்டேன். இது பாருங்கள், எவுத்து வீட்டில் பூ பூத்துருந்தது. பார்த்து இப்படி ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டேன். எப்படா நினச்சி சாப்பிட்டு முடிச்சதில்லை. இதில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, ஆரஞ்சு வந்து அப்படியே சேர்த்துட்டு ஸோ விதையெல்லாம் தனியாக துப்பி வச்சுட்டேன். அடுத்து வந்து ஒரு காமெடி. எழுத்த வீடு சொல்லியிருந்தேன். அந்த வீட்டில் வந்து அப்போ தான் குட்டீஸ் வந்து ஸ்கூல் கிளம்பிட்டு இருந்தாங்க. டைம் ஆயிடுச்சுன்னு அவங்க அப்பா அம்மா ஒரு பக்கம் கத்த, அவங்க அப்பா வந்து ரெடியாக இருந்தார், கூட்டிகிட்டு போகலாம் பிள்ளைல ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு.
அந்த பிள்ளைங்க கிளம்பாங்க. அப்போ தான் சாக்ஸை காணோம், ஷூவை காணோம், லஞ்ச் பேக்கை வச்சுட்டு வந்துட்டேன், அது இதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு உள்ளங்க உட்காந்துட்டு சிரிப்பாக இருந்தது. என்னடா இது இப்படி பண்ணுறாங்க. சரி, நம்மளும் சின்ன வயசில் இப்படி தான் பண்ணியிருப்போம். இப்போ இவங்க பண்ணுறதை பார்த்து நம்ம சிரிச்சிட்டு இருக்கோம். அந்த பிள்ளை பாருங்கள், ஏதோ லஞ்ச் பேக் மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார போகுது. வீட்டுக்குள்ள போய் எடுத்துகிட்டு வர போயிருக்கு. அவங்க அப்பா நான் உன்னை விட்டுட்டே போவேன்ட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அந்த பிள்ளை சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்து ஓடி வந்து ஏறிடுச்சு. ஒரே சிரிப்பாக இருந்தது எனக்கு. காலையிலேயே வந்துட்டு நான் அந்த ஃப்ரூட் சாலடை சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டு எப்படியோ அங்கிட்டு வேடிக்கை பார்த்து சாப்பிட்டேன். அந்த டைமில் இந்த காமெடி சூப்பராக இருந்தது. அப்போ ஒரு வழியாக அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு டாட்டா சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வீடு தொடச்சி வச்சுருந்தோம். இப்படி வாரத்தில் ஒரு நாள் எனக்கு டீடாக்ஸ் மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இந்த வீட்டை வந்து நான் சுத்தமாக க்ளீனாக தொடச்சி வச்சுருவேன். அடுத்து இந்த எறும்பு தொல்லை ஏங்க கேட்குறீங்க? ஐயோ, வீடு துடைக்கிறப்ப தான் பார்த்தேன் நிறையா பக்கம் புத்துலேருந்து கிளம்புன மாதிரி நிறைய எறும்புகளாக இருந்தது. பாருங்களா, லைன் போட்டு ஜோலியாக போகுது எறும்பு. இதுக்கெல்லாம் ஃபுல்லாக வந்து நான் ஃபர்ஸ்ட் எறும்பு சாக் பீஸ் வாங்கி தேய்க்க போகிறேன். எப்படியோ கட்டல் மேலே மட்டும் நான் எறும்பு சாக் பீஸ் போட்டதுனால நான் தப்பிச்சேன். நிம்மதியாக தூங்க முடியுது. இல்லாட்டியும் அங்கேயும் வச்சு செஞ்சுருக்கேனே. இன்னொரு இடத்துல அது அங்கங்கே ஓட்டை போட்டு அப்படியே பரவிட்டு இருந்தது. அப்புறம் இந்த எறும்பெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டேன்னா மத்தியானம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 11:30 வாக்கிலேயே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் உட்காந்து இந்த பொறி தான் இருந்தது. அம்மா சந்தையில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு சின்ன வயசு மெமரிஸ். அப்போல்லாம் ஊருக்கு அம்மாயி வீட்டுக்கு வந்திருந்தா அம்மாயி இப்படி தான் எனக்கு பொறி மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன்னா அப்போதைக்கு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அங்கே பொறி மட்டும்தான் இருக்குது. சந்தைக்கு போனால் பொறி மட்டும்தான் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கமகமான வாசம் வருதுன்னு கிச்சனில் போய் பார்த்தேன். அம்மா எனக்காக சுரக்காய் சாப்பாடாக்கிட்டு இருந்தாங்க. அதை ஜாலியாக வேடிக்கை பார்த்து அம்மா கூட என்ன போடுறீங்க என்ன போடல அப்படின்னு பார்த்து சுரக்காய் வெட்டி ரெடியாக வச்சுருந்தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக எல்லாமே போட்டு முடிச்சுட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டு தட்டு கழுவி வச்சுட்டு வெளில வந்து பார்த்தோம். இந்த நான் வச்சுருந்தேன்ல செடியை, அதில் வந்துட்டு இந்த இட்லி பூச்செடி இதில் வந்து தளிர் விட்டுருந்தது. புதுசு நியூ லீவ்ஸ் பார்க்க அந்த க்ரீன் கலர் ஒரு மாதிரி அழகாக இருந்தது. இந்த க்ரீன் பாருங்கள், ஒரு எல்லோயிஷான க்ரீன் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த வெயில் வெளிச்சத்துக்கு அதுக்கும் அவ்வளோ நல்லா இருந்தது. அப்புறம் இந்த மணி பிளான்ட் அங்கேயும் இங்கேயும் படர்ந்துட்டே இருந்தது. ஸோ அது கீழே விழுந்து கிடந்தது. மேலே தூக்கி கட்டினேன் இல்லையா, அதில் ஒரு பாட் வந்துட்டு இந்த இட்லி பூச்செடியிலேயும் கொஞ்சம் சுற்றி விட்டுருந்தேன். அதுலேயும் செடி முளைச்சிட்டு இருந்தது. இது பாருங்கள், இதுவும் இன்னொரு பக்கம் மணி பிளான்ட் லீஃப் தான். இதுவும் ஒரு மாதிரி எல்லோ கலந்த ஒரு க்ரீன். இதுவும் நல்லா இருந்தது பார்க்க. இது சுற்றி விட்டு இருந்ததுனால அந்த இடத்துல பாருங்கள் ஓல்டு லீஃப், அது வந்து வெயில் பட்டு கருகி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து கீழே வந்து புதுசு ஒன்று முளைச்சிருந்தது. பார்க்கவே ஜாலியாக இருந்தது. இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.